அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் தாட் இல்லைனா ஒரு குழப்பம் ஏற்படும் போது நம்முடைய மைண்டை எப்படி நம்ம தெளிவாக வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் இது பற்றிலாம் வேணும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தீங்க. சிலருக்கு அதிலே நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன், சிலருக்கு வீடியோவில் பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால 1 by 1 நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டதுக்கான விளக்கம் இன்னும் வரலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் நான் வீடியோவில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தனோ அவங்களுக்கு நிச்சயம் வீடியோ பதில் வரும். ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் இல்ல ஒரு கன்ஃபியூஷனான எண்ணம், இதுல இருந்து நம்முடைய மனதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் என்னுடைய மைண்டை 2 விதமா இமேஜின் பண்ணிப்பேன். ஒன்னு என்ன அப்படின்னா, ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரம் மாதிரி செயல்படக்கூடிய நிலை ஒன்னு, இன்னொன்னு ஒரு கண்ணாடி மாதிரி. நம்முடைய மனம் செயல்படக்கூடிய நிலை அப்படின்றது இதுதான். உங்க மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒரு கம்பு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அதாவது சின்ன ஸ்டிக் மாதிரி. எப்பெல்லாம் உங்களுடைய மைண்ட்ல ஒரு நெகட்டிவான தாட் இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷனான எண்ணம் வருதோ அப்பெல்லாம் உங்களுடைய மனதை 2 விதமா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன்னு, தண்ணி இருக்கிற பாத்திரம், அதுக்குள்ள அந்த எண்ணம் போகுது, அதாவது அந்த கம்பு அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு சுத்துது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்களுடைய மைண்ட் கண்ணாடி மாதிரி. ஸோ கண்ணாடியை உரசிட்டே அந்த கம்பு ஒரு டைம் சுத்துது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனம் தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரம் மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய தண்ணி டிஸ்டர்ப் ஆகும். உங்களுடைய மனம் கண்ணாடி மாதிரி இருந்தது அப்படின்னா பெரிய அளவுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் கெட்ட எண்ணங்கள் எப்பெல்லாம் வருதோ உங்களுடைய மனம் கண்ணாடி மாதிரி இயங்குறதா நீங்க நினைச்சுக்கோங்க. அதாவது கெட்ட எண்ணம் வந்தது அப்படின்னா, கெட்ட எண்ணம் வந்து உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாலும் கண்ணாடிக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி, உங்களுடைய மனதுக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் செயல்படக்கூடியது தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரம் மாதிரி இருந்தது அப்படின்னா, எப்போ ஒரு கெட்ட விஷயம் உங்களுடைய மைண்ட்ல வருதோ அந்த தண்ணி எப்படி டிஸ்டர்ப் ஆகுதோ அதே மாதிரி உங்களுடைய மைண்டும் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஒரு நெகட்டிவான தாட், யாராவது ஒருத்தர் நீங்க எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்வார், இல்லைன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய மனம் கண்ணாடி மாதிரி செயல்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய மைண்ட் எந்த விதமான டிஸ்டர்ப் ஆகாது. அதே இது ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரம் மாதிரி உங்களுடைய மைண்ட் செயல்பட்டு இருந்தது அப்படின்னா, எப்படி கம்பு அந்த தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி அந்த நெகட்டிவான தாட் கேட்டு உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியாமலேயே. ஸோ அந்த நெகட்டிவான விஷயத்தை தான் நீங்க திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்பெல்லாம் இனி கன்ஃபியூஷன் ஏற்படுதோ இல்ல எப்பெல்லாம் ஒரு நெகட்டிவான தாட் உங்களுடைய மைண்ட்ல வருதோ, ஜஸ்ட் உங்களுடைய மைண்ட் ஒரு கண்ணாடி தான், அந்த தாட்டை ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணிட்டு விட்டுடும், மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக், சிம்பிளான டெக்னிக், எனக்கு எப்பவுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக்கும் கூட. இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுல இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்த தடவை இந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா நீங்க இந்த வீடியோ அதில் பார்த்துக்கலாம். நன்றி.